இந்த நிகழ்வுக்கு வண்ணமும் வனப்பும் கொடுத்து கொண்டிருக்கின்ற சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிகின்ற அனைத்து சகோதர சகோதரிகளே, மிகச்சிறப்பாக இங்கே பொன்னியின் செல்வன் அந்த நாடக காட்சியை நடத்தி முடித்திருக்கின்ற திரு வேலு சரவணன் அவர்களினுடைய குழுவை சார்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளே, காவல்துறை உயர் அதிகாரி அவர்களே, எங்கள் இலக்கிய உலகத்தின் மூத்த சகோதரர் ஆத்தூர் சுந்தரம் ஐயா அவர்களே, பப்பாசியை சார்ந்த பெரியவர்களே, இங்கே அலை திரள் போல கூடியிருக்கின்ற சேலம் வாழ்கின்ற என்னுடைய அன்பு சொந்தங்களே, எல்லாருக்கும் என்னுடைய பணிவின் வணக்கம். உங்கள் ஊர் மாதிரி ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய வேற ஒரு ஊரே நான் பார்த்தது இல்லைங்க. எந்த ஊருக்கு போனாலும் இந்த அம்மா இப்படித்தான் சொல்லுவாங்கன்னு நினைக்காதீங்க. இது சேலத்துக்காக மட்டுமே சொல்லுவது. ஏன்னா இவ்வளவு ஆர்வத்தை அலை அலையாக வந்து இங்கே சேருகின்ற அன்பு திரளினை மிகச்சில இடங்களில்தான் எங்களை போன்ற பேச்சாளர்கள் உணருவோம். இப்போ சில நாட்களுக்கு முன்னால் காவல்துறை அதிகாரி ஐயா வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். சன் டிவியினுடைய தீபாவளி பட்டிமன்ற படப்பிடிப்பு நடந்த இடத்திலே அவங்க வந்து போட்டுட்டாங்க, அனைவரும் வருகன்ட்டாங்க. நிஜமாவே அனைவரும் வந்துட்டீங்க. அங்கே 3000 பேர் பிடிக்கக்கூடிய ஒரு இடம் அது என்று நான் நினைக்கின்றேன். அவர்கள் 4000 பேரை எப்படியோ உள்ள சேர்த்துட்டாங்க. விழாவுக்கு வந்து இடமில்லாமல் திரும்பி போனவர்களினுடைய எண்ணிக்கையே கிட்டத்தட்ட 4000 என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். உங்களுக்கு இலக்கியத்தின் மீது இருக்கிற இந்த அன்பை, ஆர்வத்தை காட்டுவதற்கு வேற உதாரணமே வேணாம். இப்போ இந்த டிஸ்கவுண்ட்லாம் போடுவாங்க, ஆடி தள்ளுபடி 20 நாள் அப்படின்னு போட்டு இன்னும் 5 நாள் நீட்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சில சினிமாக்களை இன்றே கடைசி அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு பிறகு இன்னும் 5 நாள் ஓட்டுவோம்பாங்க. எனக்கு தெரிந்து இதுதான் முதன் முறையாக ஒரு புத்தக திருவிழாவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது. பெரும்பாலும் இது நடக்காது. நான் நிறைய ஊர்களுக்கு புத்தக திருவிழாக்களுக்கு போகிறதுனால ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே பேச்சாளர்கள் வருவதற்கும் கலை நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கும் மாத்திரம் அல்ல, இங்கே இருக்கிற புத்தக விற்பனையாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இங்கே நிறைய வாங்குறாங்க, இன்னும் 4 நாள், இப்போ சனி ஞாயிறு வேற வரப்போகிறது, அப்போது விற்பனை அதிகமாக இருக்கும் என்றும் சொன்னதனால்தான் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதை இன்னும் ஒரு 4 நாள் தொடர்ந்து நடத்தலாம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த ஒரு நிகழ்வு போதும் உங்களுக்கு புத்தகங்களின் மீதும் இலக்கியத்தின் மீதும் எவ்வளவு ஆர்வம் என்று காட்டுவதற்காக. இப்படிப்பட்ட அறிவின் மீது தாகமும் ஆர்வமும் கொண்ட இன்னொரு ஊரை பார்ப்பது மிக அரிது. அதனால் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன உங்கள் ஊரில் கைத்தட்டல் இவ்வளவுதானா? இந்த ஊர் வந்து மாங்கனிகளினுடைய ஊர். மரங்களிலேயே மாமரம் தனிச்சிறப்பு வாய்ந்தது. இங்கே தோட்டக்கலை வல்லுநர்கள்லாம் இருந்தால் நிச்சயமாக சொல்லுவாங்க. அது மாமரத்தில் ஒரு முள்ளு கூட இருக்காது. எந்த மரத்தை நீங்கள் எடுத்தாலும், எந்த செடியை எடுத்தாலும் அது தன்னை காப்பாற்றி கொள்ளுவதற்காக அதில் ஏதோ ஒரு கரடு முரடான பொருளை கடவுள் படைத்திருப்பார். ஒரு ரோஜா எவ்வளவு அழகாக இருக்கிறது, ஆனால் தொடப்போனால் அத்தனை முட்கள் கையை குத்துகின்றன. எல்லா தாவரங்களும் தன்னை காப்பாற்றி கொள்ளுவதற்காக ஒரு முள்ளையோ ஒரு சொரசொரப்பான பட்டையையோ ஏதோ ஒன்றை கொண்டிருக்கும். ஆனால் மாமரம் என்பது அம்மா மாதிரி. அம்மாவை வந்து நம்ம திட்டினா கூட என் பிள்ளை எவ்வளோ அழகாக என்னை திட்டுது பாருங்களேன் என்று சொல்லக்கூடியவள் தாய் மாத்திரம்தான். மாமரம்
ஒரு தாய் போன்றது. அதனால்தான் அதில் ஒரு முள் இருக்காது. அதனுடைய வேர்கள் கூட, இப்போ சில மரங்களை அந்த வீட்டில் நீங்கள் வசிக்கிறீங்கன்னா அந்த மரத்தை நீங்கள் வெட்டணும், வேறு வழி இல்லாமல். ஏன்னா அதனுடைய வேர் வீட்டினுடைய பாதையிலே ஊடுருவி விடும். அதனால் அந்த மரத்தை வெட்ட வேண்டிய சூழல் சில சமயங்களில் வரும். மாமரம் அப்படி செய்யவே செய்யாது. தோட்டக்கலை வல்லுநர்களிடம் கேட்டு பாருங்கள். அது நீர் தேடி போகிற தன்னுடைய பாதையிலே கூட யாருக்கும் தீங்கு விளைவித்து விடக்கூடாது என்று அடிநோக்கி போகுமே தவிர பறந்து பட்டு போகாத ஒரு மரம் மாமரம். அப்படிப்பட்ட மரம் உங்களினுடைய ஊரின் ஸ்பெஷலாக இருப்பதில் என்ன ஆச்சரியம்? உங்களினுடைய பண்பும் அப்படிப்பட்ட பண்பு தான். மாமரம் மாம்பழம்னு சொல்லி நாங்கள் எப்பவுமே சாஃப்டாக இருப்போம்னு நினைச்சிடாதீங்க என்று உங்களினுடைய உள்மனம் பேசுவது எனக்கு தெரிகிறது. இது இரும்பின் நகரமும் கூட. தேவையான சமயங்களில் இரும்பு போல வலிமையாய் இருக்கவும் உங்களால் முடியும் என்பதை சொல்லாமல் சொல்லுகின்ற உங்களினுடைய அந்த பண்பாட்டுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இந்த புத்தக திருவிழா எந்த இடத்தில் பெரிதாக நடப்பதை பார்த்தாலும் எங்களை மாதிரியான இலக்கியவாதிகளுக்கு அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தருகிறது. திருவிழாக்களை நம்ம இப்போ ஒரு பெருமார்வத்தோடு கொண்டாட ஆரம்பித்திருக்கிறோம். ஏன்னா 2 வருஷம் மனுஷன் முகம் பார்ப்போமான்னு இருந்துட்டு அதற்கு பிறகு வருவதை மகத்தான முறையிலே கொண்டாட வேண்டும் அப்படின்னு நிறைய விழாக்களை கொண்டாடுகிறோம். ஆனால் அதில் புத்தக திருவிழாவை இப்படி கொண்டாடுவதை பார்க்கிற போது எங்களை மாதிரியான இலக்கியவாதிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன காரணம்? ஒரு புத்தகம் என்பது உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு தேவதை. 4 நாட்கள் புத்தக கண்காட்சியை எக்ஸ்டெண்ட் பண்ண வைத்திருக்கிற மகத்தான புத்தக கலாச்சாரம் இங்கே இருக்கிறது என்றால், சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா எல்லாம் கேட்கலாம். அதோடு கூடவே சேர்த்து என்ன புத்தகம் படிச்சுட்டு இருக்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறவர்களாக நம்மில் பல பேர் இருக்கிறோம். புத்தகமா? போன வாரம் ஏதோ ஒருத்தன் என்னவோ ஒன்று கொடுத்தான், இது ஒரு புத்தகமா? இது ஏதோ ஒருத்தன் என்னவோன்றது புத்தகமா? இல்லைப்பா, நான் இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன், கஷ்டமாக தான் இருக்கு, இருந்தாலும் ஒரு மாதிரி படித்து ஒரு மாதத்தில் முடிச்சிருவேன் என்று பதில் சொல்லுகின்ற ஒரு தலைமுறையை நாம் உருவாக்குவோம். ஒரே ஒரு காரணம் தான். இந்த மாதிரி ரொம்ப இது பேச கூப்பிட்டதுக்கு நம்ம எல்லாருக்கும் இவ்வளோ பெரிய சிரமத்தை கொடுத்துட்டு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு காரணம் தான். உங்கள் பிள்ளைகள் செல்லை விட்டு புத்தகத்தை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம்ம சொல்கிறோம்ல, எந்நேரம் அதுலேயே இருக்கியே, அல்ல என்னதான் இருக்கு அப்படி கேட்குறோம்ல. அவர்கள் செல்லை விட்டு புத்தகத்தை எடுக்க வேண்டும் என்றால் அப்பா அம்மாக்கள் படிப்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் புத்தகத்தை படிக்க ஆரம்பிப்பார்கள். தாயும் தகப்பனும் புத்தகத்தை படிக்காத வீடுகளில் ஒரு புத்தகத்தை கூட குழந்தைகள் தொட மாட்டார்கள். நண்பர்களே, நீங்கள் இங்கேருந்து 100 புத்தகத்தை வாங்கிட்டு போகலாம், அவங்க படிக்க மாட்டாங்க. அப்பாவும் அம்மாவும் படிக்கிற வழக்கத்தை வைத்திருப்பதை பார்க்கிற குழந்தைகள் தான் புத்தகத்தை பிரித்து படிக்க ஆரம்பிக்கிறார்கள். எனவே செல்லை விடு, புத்தகத்தை எடு என்பது உங்கள் பிள்ளைகளின் தாரக மந்திரமாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் படிக்க தொடங்குங்கள். புது புது உலகங்களின் புது புது ஜன்னல்களும் வாசல்களும் திறக்கட்டும். மேலும் மேலும் அறிவார்ந்த சமூகமாக தமிழ் சமூகம் எழுந்து நிற்க வேண்டும். புத்தக திருவிழாக்கள் அந்த தீபத்தை தூண்டுகின்ற, அந்த தீபத்தை ஏற்றுகின்ற ஏற்றிகளாக இருக்க வேண்டும் என்று கேட்டு, இந்த மகத்தான நிகழ்வை ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சியாளர் மற்றும் பப்பாசியை சேர்ந்தவர்கள் உட்பட்ட அத்தனை பேருக்கும் என் வணக்கத்தை சொல்லி நன்றியோடு விடைபெறுகின்றேன்.